அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். என்னுடைய உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாமல் அதை அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடம் நமக்கு ஒரு வீக்காக ஆகக்கூடிய நேரம். அங்கே நம்ம உடனே உஷாராயிடணும். நம்ம உடனே இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம உடனடியாக பயந்துடுறோம். அந்த பயம் நம்ம எண்ணத்தில் கூட இருக்கவே கூடாது. நம்பிக்கை குறையும் பொழுது தைரியம் வரணும். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் அடைச்சாகணும், வேறு யாரும் அடைக்க முடியாது. வீடு கட்டிட்டீங்க, பாதி வீடு நீங்கள் தான் கட்டியாகணும், வேறு யாரும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை திட்டிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோம், நாம் தான் அதுக்கு சால்வ் தேடணும், சரண்டர் ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு மேலே சம்பாதிக்க வராது. ஆனால் கடன் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நேராக அது கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காலம் நமக்கு சில நேரங்களில் கொடுக்குற செய்தி. உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு யாருமே மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்களே நம்மளை சிரமப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. அதில் தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர் வாழ்க்கை, பொதுமக்களை, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தொழில் பண்ணுற இடம், இதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்மளால் நம்ம கொஞ்சம் இரக்க குணப்படுவோம் இல்லையா, பாவ குணப்படுவோம் இல்லையா, யார் சொல்கிறதையும் கேட்காம நாமளே ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும்னு அதுக்கு ஏற்படுற தண்டனை. ஸோ இப்போ 3 வகையில் நம்மளுடைய வாழ்க்கை மிஸ் ஆகுது. குடும்பத்தோட பேச்சை கேட்காம போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. வேலை தொழிலில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சிக்காமல் போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. கடைசியில் நம்மளுடைய இரக்க குணத்தினால, பாவம் பார்க்கக்கூடிய குணத்தினால பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆக தீர்வுங்கிறது எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் மனசு நம்புது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படின்னு. என் உறவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இது. இந்த தீர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அழகாக தீர்வு மட்டும் பேசுவோம். தர்க்கம் பேச பிடிக்காதவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஆனால் தரமாக பேசணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தர்க்கம் வேற, தரம் வேற. தராதரம் இல்லாதவன்கிட்ட பேசுகிறதும் தனுசுக்கு பிடிக்காது. எங்கேயும் தன்னுடைய தராதரத்தை விட்டுடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே நேரத்தில் தேவையில்லாத தர்க்கத்தை பேசி திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம். சில உள்ளங்கள்லாம் திருந்தாது, அதுகிட்டலாம் பேசி பலனே கிடையாது. இது அறிந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சில பேர் முட்டி மோதி வெந்து நூலாகி தான் வெளியில் வருவான். அவனையெல்லாம் திருத்த முடியுமா? நல்ல வாய்ப்புகளை ஆண்டவன் கொடுப்பான். வாய்ப்பு அது எனக்கு இல்லை, நான் யார் தெரியுமா அப்படின்னு ஆண்டவன்ட்டு எதிர்கேள்வி கேட்பான் சில பேர். இவனையெல்லாம் திருத்த முடியுமா? திருத்த முடியாது தெரிந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களோட வெற்றி அதிகமாகிடும். ஆனால் அதே நீங்கள் ஊருக்கு உபதேசமோ, சொந்தக்காரனுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறதோ, இல்லை சொந்தக்காரன் செய்கிற தப்பை சுட்டி காட்டி நீ மாறுன்னு சொல்கிறதோ உங்களுக்கு சுத்தமாக ஒத்து வராது.
சுத்தமாக ஒத்து வராது. சொந்தக்காரன் பக்கமே போடாதீங்க தனுசு ராசிக்காரவங்களாம். சொந்தக்காரங்க பக்கம் போனீங்கன்னா பிபி ஏறிடும், ப்ரெஷர் ஏறிடும். உண்மையிலேயே அது உடன்பிறப்பாக இருக்கட்டும், வீட்டில் உள்ளவங்களை யாராக இருக்கட்டும், உங்கள் பிள்ளை, உங்கள் புருஷன், உங்கள் பொண்டாட்டி, இவ்வளோதான் உங்கள் குடும்பம். இதுக்கு மேலே போகாதீங்க. அதுங்கள்ட்டே நம்ம அணுகுமுறைங்கிறது எப்படின்னா பாதி நேரம் போதையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆமாம், நீங்கள் உடனே வேறு மாதிரி போதையில் நினச்சிக்காதீங்க. இந்த போதையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? போதைன்னா முதல்ல என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது. சில விஷயத்தெல்லாம் காதில் வாங்கிக்காமல் இருக்கிறது. ஒரு ஜபம் பண்ணுறோம், ஒரு சுவாமியை நினச்சி ஜபம் பண்ணுறோம், சுவாமி மேலே இருக்கக்கூடிய காதல். அப்போ என்ன ஆகும்? நமக்கு யாராவது சத்தம் மூச்சுன்னு சத்தம் கேட்டால் கூட அந்த காதில் போய் விடாது. இப்போ ஒரு பாட்டு பாடுவான், பாட்டு ஓடும், சவுண்டாக ஓடும். சுவாமியை நினச்சி மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த பாட்டு மறந்து போயிடும். ஆனால் சுவாமி மேலே அறக்குறையாக எண்ணத்தை வச்சுருந்தோம்னா அந்த பாட்டு மட்டும்தான் இருக்கும். எழுந்து அங்கேருந்து போய் பாட்டு போடுறவனை போட்டு இழுத்து 4 அடிக்க தான் தோணும். அப்போ நம்மள்ட்ட பக்தி இல்லைன்னு அர்த்தம். பக்தியும் ஒரு வித போதை தான். போதைன்னொன்னே எல்லாம் தப்பாக நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே ஞானத்தில் இருக்கணும். ஞான போதை இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மற்றவங்க பண்ணுறதெல்லாம் நமக்கு போய் இரிட்டேட் ஆகும். அதனாலேயே நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகும். நம்ம சொல்கிறது அவங்க கேட்கவும் மாட்டாங்க. உருப்பிடாமல் போகிறவனை போய் எதை பேசினாலும் அவன் வரமாட்டான் லைஃபுக்கு. அவன் உருப்பிடாமல் போகிறத நாளுக்கு நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அங்கே தான் வேதனையும் இருக்கும். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் பொறுப்புணர்ந்து நீங்கள் இருக்கணும். மற்றவனை பொறுப்பான ஆளாக மாற்றணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த நேரம் இந்த முடிவை நீங்கள் எடுங்க. ஏன்னா இதை தான் ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு உணர்த்துவார் இறைவன். ஒரு நபர் மூலமாக உணர்த்துவார். யாருக்கும் கையை அறுத்துக்கிட்டு வந்து கூட கேட்டால் கூட பணம் கொடுக்காதீங்க. கொடுக்கலேங்கிற கெட்ட பேரோட வாழ்ந்துக்கிட்டு போங்க, தப்பே கிடையாது. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவன் அடுத்து நீங்கள் திருப்பி கேட்டாலும் உங்களுக்கு கெட்ட பேர் வரும். பண விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுக்காரனை நம்பக்கூடாது, உறவுக்காரனுக்கு கொடுக்கக்கூடாது, சொந்தக்காரனுக்கு கொடுக்கக்கூடாது. வேலை பார்த்தா ஊதியம் கொடுங்க, அவ்வளோதான் உங்கள் வேலை. கழித்து விடுறதுக்கு வேணால் பணத்தை வாங்கி கொடுங்க. ஒரு 1 லட்ச ரூபா ஒருத்தவன் கொடுத்துட்டிங்கன்னா அதை மாதம் மாதம் அவங்கள்ட்ட வேலை பார்க்குறான்னு அவனுக்கு கழிச்சு விடுங்க. தம்பி அப்புறமா கழிச்சு விட்றலாம் சொல்லக்கூடாது, கழிச்சு விட்டுணும். இதுதான் தனுசு ராசிக்காரர்கள். அப்போ தான் உங்களுக்கு இதுதான் உங்கள் தரம். நீங்கள் உங்கள் தரம் குறைய ஆரம்பிச்சதுன்னா எப்படி குறையும் தெரியுமா? பாவம் பார்த்துடாதீங்க. பாவம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடும். நல்லவர்கள் உங்கள் பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களை ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த பிடிச்சவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிடிக்காதவர்களோட அவசியமாக கூட பேசாதீங்க. அவசியம் பேச வேண்டிய கட்டாயம் வந்தால் கூட அவனுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பிடுங்க. அப்படி தான் தனுசு ராசிக்காரர்கள் சில நேரத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் அபிவிருதமான வளர்ச்சியை கொடுக்க போகிறார். ஆசைகளை தூண்ட போகிறார். சில விஷயத்து மீது ஈடுபாடு அதிகப்பரிக்க போகிறார். திடீர்னு 4 மணிக்கெல்லாம் சில எண்ணங்கள்லாம் தோணும். நைட்டு லேட்டாக படுப்போம், சீக்கிரம் எழுந்திருக்க தோணும் தனுசு ராசிக்கு. இப்போது ராத்திரி மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவோம், நல்லா தூங்கணும்னு நினச்சி தூங்குவோம். 10 நிமிஷத்தில் அந்த உறக்கத்தை வேற ஒருத்தவங்க கலைச்சிருவாங்க. வீட்டுக்கு வாசல்லாம் கலைக்க மாட்டாங்க, எண்ணத்தில் கலைச்சிருவாங்க. இப்போ எண்ண ஓட்டம் மாறப்போகுது தனுசுக்கு. அதில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதில் நல்லதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எண்ண ஓட்டம். அப்போ ஏதாவது கனவு காண்றது, எதையாவது பற்றி நினைக்கிறது, ஒரு உடனே என்ன சொல்லுவாங்க, பிரிஸ்க் ஆயிடுறது. அப்போ தனுசுக்கு இது ஒரு நல்ல நேரம் தானே. புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய நேரம், வருத்தப்படுற நமக்கு வாழ்க்கையில் ஒரு வசந்தம் கிடைக்கக்கூடிய நேரம், வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நேரம், வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம். ஆனால் இது எல்லாமே எப்படி? உறவுக்காரனுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். உறவுக்காரனோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். உங்களுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, உறவுக்காரனுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக ஆலோசனையே சொல்லாதீங்க. ஆமாம், இதுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய தற்போதைய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் யாராவது குருமார்களை, ஒரு குருவை வழிபாடு பண்ணுங்க. வயசில் பெரியவர்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு பாருங்கள். விநாயகரை பிடிச்சிக்குங்க. விநாயக பெருமான் உங்கள் ஊரில் இருக்கார், அந்த விநாயகர் கோயிலுக்கு போங்க, தொடர்ந்து போங்க, டெய்லி போங்க. இல்லை வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிள்ளையாரை போய் பாருங்க.
மனசில் இருக்க வருத்தத்தை சொல்லுங்கோ. அருகம்புல் சாத்துங்கோ, ஒரு செம்பருத்தி பூ சாத்துங்கோ. பிள்ளையாருக்கு செம்பருத்தி பூ, அருகம்புல் இது சாத்துங்கோ. பிள்ளையாரப்பாவை கேளுங்கோ, பிள்ளையாரப்பா எனக்கு அனுகிரகம் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது மனசில் ரொம்ப குழப்பம், வருத்தம், கஷ்டம் இருந்ததுன்னா பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கஷ்டம் குறையும். இது மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம். மற்றவர்களுக்கு தேவையில்லாமல் ஆலோசனை செய்து உங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாத நேரம். மற்றவங்க செய்கிறத நம்ம செய்யக்கூடாது, இது நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதிலிருந்து ஒதுங்குற நேரம். இன்னொருத்தவன் நமக்கு பாடம் எடுப்பான், எப்படி? அவனுடைய தோல்வியில் நமக்கு பாடம் கிடைக்கும். இதை தான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு தோல்வி ஏற்படணும்னு அவசியம் இல்லை, அவனுடைய தோல்வி நமக்கு பாடத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இதை புரிந்து கொண்டால் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுப்பான், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.